ஏயா ஹார்ன் அடிக்கிற காதல் வழியா அறிவு இருக்கா உனக்கு? நடு ரோட்ல நிக்கிறிய, பிரேக் பிடிக்காம மேலே ஏத்திருந்தா ஏமாந்த ஏத்தோட என்ன வேணும் உனக்கு? உங்ககிட்ட நான் கவர்னர் பதவியா கேட்க போறேன். கல்லுப்பட்டிக்கு போனோம், வண்டியில இடம் வேணும்பா. வண்டியில இடம் இல்லையே. இருந்தா ஏறிக்கிட்டுமா? இருந்தா ஏறிக்க. தள்ளிக்க ராஜா. என்ன அது? இது டிரைவர் சீட்டியா? ஏன்பா இடம் இருந்தா ஏறிக்கோன்னு சொன்னேன், இருந்தது ஏறிக்கிட்டேன். உனக்கு வேணா இடம் இருந்தா ஏறிக்கோ. போடா மாப்ள. ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? போலாமா? டாய் சொக்கா, என்ன சிட்டுகளோட உல்லாச பயணமா? சும்மாண்ணே. நேரா முதல்ல விட்டு தான் போறேன், சொல்லி வைக்கிறேன்பா. டாடா see you. ஏன்னா டேய், அவன் பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் அண்ணன் கிண்ணன் கொஞ்சம் குழாவிட்டு இருக்க. ஏய் வாங்கடிங்க. ஏய் சொக்கா, வாடா அந்த பக்கம். ஏண்டா வண்டிக்காரல்னா காசு கொடுக்காம போறதா? ஆமா தப்புலையா அது? ஏய் காசு கொடுக்கடி, என்ன சேர்த்து கொடுங்க. கொடுங்க. என்னடா கண்ணி கழியாத பசங்க கிழமை ஓடிட்டு இருக்கீங்க? வேகமா வாங்கடா, 4 கால் பாய்ச்சல வர வேண்டாமா? உங்க வாடகை பணத்தை வாங்கி நான் ஒண்ணு வாயில போட்டுக்க மாட்டேன்டா. மொத்தமா சேர்த்து கட்டி வச்சுட்டு தான் போறேன். இந்த கவர்மெண்ட் மாப்பிள என்னைக்கும் யோகியஸ்த, மானஸ்த, கௌரவஸ்த, நாணயஸ்த. அம்மாங்களா வணக்கம்மா. இப்பதான் அதான் அப்பா பக்கம் வந்துட்டு இருக்கேன். ஆத்தாடி இப்படி நெடு நெடு வளர்ந்துட்டீங்களாம்மா? கிண்டலா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நான் வளர்ந்துருவேனா? அப்படி இல்லம்மா, என் கண்ணுக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப ஐஸ் வைக்காத. வைக்கலம்மா. காடை கௌதாரியா போட்டு கும்முன்னு வளர்த்து வச்சிருக்கான். எந்த நாய் கவிட்டு போதோ? ஐயா வணங்க. எப்போ வந்த? இப்பதான் முதலாளி வந்துட்டு. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கு முதலாளி. டேய் டேய், என்னடா இது? பேப்பர் முதலாளி. உனக்கு படிக்க தெரியுமாடா? தெரியாது. எனக்கு சுத்தமா தெரியாது. நீ படிப்ப? என்ன போய் இந்த ஏரியாவிலேயே யாருக்கும் தெரியாது. தமிழ் பேப்பர் வாங்கினாலும் பரவாயில்ல, என்ன தைரியம் இருந்தா இங்கிலீஷ் பேப்பர் வாங்க. உங்க பொண்ணு படிக்கணும்னு சொல்லிச்சு முதலாளி, அதான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ரொம்ப இதியா? உனக்கு பாப்பா கடிச்சுனா ஏதாவது பொம்மை போட்டது இல்ல ஒரு மாதிரி அதாவது குரங்கு போட்டது சினிமா அடிக்க போட்டு வாங்கிருக்கலாம்ல? எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் இல்லையா? இதை எப்படித்தான் படிக்கிறானுங்களப்பா, இதை பார்த்தாலே எனக்கு கிழக்குன்னு வருது. இப்படிதான் முதலாளி, போன வாரம் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தனா மயக்கம் போட்டு வாந்தி எடுத்துட்டேன். ஏய் பாருங்க முதலாளி, இந்த உலகத்திலே மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் வாந்தி எடுக்கிறது இவனாதான் முதல்ல இருப்பான். புடுறான் முதலாளி. நான் பரவாயில்ல முதலாளி, அப்படி இப்படின்னு கைது போட கத்துக்கிட்டேன். யாரு? நான் போட முதலாளி. கையெழுத்தா போட முதலாளி. இவனை கூட்டு போலாம்ல ஜெயிலுக்கு? முதலாளி அட கையெழுத்து போட்டு கத்துக்கலாம்ல. போறத பத்தி கவலைப்படல, அங்க அடி யார் வாங்குறதா யோசனை பண்றேன். வா தம்பி வா. எப்போ வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்கம்மா. என்னங்கம்மா நீங்க தான் அப்படி துரும்ப அழைச்சு போயிட்டீங்க? டேய் எதுக்கு சிரிச்சுப்போ? இல்ல அவன் சொன்னது நியாயம் தானா இல்ல தர்மம் தானா? சரி விடு. என்ன டேய், அவன் இழைச்சு போயிட்டானா? அது என்ன முதலாளி, ஜெயிலுக்கு போய் வந்ததுல இருந்து எல்லாரும் எங்க கண்ணுக்கு இழைச்ச மாதிரி தெரியுறாங்க. சும்மா இருப்பா. ஏற்கனவே 2 தடவை கடவு நிலவெல்லாம் இடிச்சு மாத்தி ஏகப்பட்ட செலவாகி போச்சு. இந்த உடம்பையாவது அப்படியே வச்சுக்கணும். முந்தானது காலிலே விழுந்துட்டேன். ஏன் முதலாளி, உங்க அந்தஸ்து நீங்க அம்மா கால வேளாம முதலாளி? கதவு சேர்த்து என்னப்பா காலில் விழுந்தாரு? சிரிச்சு பேச இப்படி கெட்டு உட்காந்துக்கியா? தொடையில ஏறி உட்காந்துக்கியா? அது மரியாதை இல்லைங்க. என்ன மரியாதை? சரி நீ போயிட்டு நான் சாயங்காலம் சரி வர முதலாளி. அது வந்து இந்த சம்பள பணம் அப்படின்னா முதலாளி உங்களுக்காக தகராறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போட்டு இப்பதான் முதல்ல வந்துட்டு இருக்க. நீங்க தான் சம்பள பணமா? அடுத்தவனுக்கு சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு மறந்து போகுது. சரி நல்லா கணக்கு போட்டு பார்த்து சொல்லு. 3வது மாசம் 15ஆம் தேதி ஜெயிலுக்கு போயிருந்தாப்ல, இப்ப 6வது மாசம் 15ஆம் தேதி வந்திருக்காப்ல. பைத்தோன் பைத்து 30 9 மாசம் முதலாளி. 3வது மாசம் போனா 4வது மாசம் 5வது மாசம்
6வது மாசம் ஆ. 3 மாசம் தான்டாச்சு. ஆ. ஏடா உனக்கு 3 வரைக்கும் என்ன தெரியாதடா? நான் கணக்குல வீக்கு முதலாளி. சரித்திரத்துல பின்னிருவேங்க. இந்தப்பா. ஏண்டா இவனை தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்தில் தான் இப்படி எல்லாம் செய்யறான். நமக்கு ஏன் கார்த்திகா வம்பு? நீ அவனை தட்டவும் போறதில்ல, கேட்கவும் போறதில்ல. நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். நமக்கு எதுக்கு ஊர் பஞ்சாயத்து? சரி ஏறி உட்காரு, சாயந்தரம் ஒரு கல்யாண சவாரி இருக்கு. அதெல்லாம் முடியாதப்பா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் விட்டுரு. எதுக்கு? இன்னைக்கு தான் கவர்மெண்ட் மாப்பிள்ள ஜெயில இருந்து வந்திருக்கான். கை நிறைய காசு வச்சிருப்பான். இன்னைக்கு அவன் தெய்வால நல்லா குடிப்போமே. செருப்பால. மனுஷனுக்கு மூளை வேணுண்டா, சின்ன தம்பி மத்ததெல்லாம் அப்புறந்தாண்டா. மண்டையில ரொம்ப பேருக்கு ஆண்டவன் மண்ணை வச்சு அனுப்பி புட்டாண்டா. சாமிய பிரிச்சதிகை, சண்டைய வளர்த்ததிகை, ஜாதிய சொல்லிக்கிட்டு ஜனங்களை கெடுத்ததிகை. ஒண்ணு பட்ட நம்ம கூட்டம் 2 பட்டு போனதுங்க. மனுஷனுக்கு மூளை வேணுண்டா, சின்ன தம்பி மத்ததெல்லாம் அப்புறந்தாண்டா. மண்டையில ரொம்ப பேருக்கு ஆண்டவன் மண்ணை வச்சு அனுப்பி புட்டாண்டா. காரக்கூடி, சூரக்கூடி, பாண்டிக்கூடி, பரமக்கூடி, காத கொஞ்சம் நீட்டி கூடி. நீ பாலக்கூடி, தேனக்கூடி, பீரக்கூடி, பிராந்தி கூடி, வசதி போல வாங்கி கூடி. ஒண்ணு மட்டும் உள்ளபடி கேட்டுக்கப்பா நல்லபடி, அப்புறம் இஷ்டப்படி. அந்த ஒண்ணுதான் என்னன்னு சொல்லுன்னு. தக்கன தக்கிட்ட தக்கன தாளத்தோட பாட்டு நிக்கணும். ஆடுறது தண்டை, அட பாடுறது தொண்டை. பொம்பளனா கொண்ட அத புரிஞ்சு காட்டி சண்டை. இங்க காதல், வீரம், பாசம், சோகம், நியாயம், தர்மம், நல்லது கெட்டது அத்தனை சரக்கு மொத்தத்தில் இருக்கும். 8ஆம் டிபார்ட்மெண்ட் மண்டை. மண்டையில மூளை வேணுண்டா, சின்ன தம்பி மத்ததெல்லாம் அப்புறந்தாண்டா. மனுஷனில ரொம்ப பேருக்கு ஆண்டவன் மண்ணை வச்சு அனுப்பி போட்டானே. ஆமா போய். வானத்துல ராக்கெட்டு, வயலுக்குள்ள பம்பு செட்டு, வளர்ந்து போச்சு விஞ்ஞானத்து மார்க்கெட்டு. கடலுக்குள்ள கப்பலு, குளத்துக்குள்ள தெப்பலு, கண்டு கடா திண்டுக்கல்லு பொப்புலு. எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணு பாரப்பா, என்னன்னு தான் கேட்டு கடா மாறப்பா. அந்த ஒண்ணுதான் என்னன்னு சொல்லுன்னு. தக்கிட தக்கன தாளத்தோட பாட்டு நிக்கணும். காலியான பேப்பர், இதில் கலை பிறந்தா ரேப்பர். அறிவுதானே டிரைவர், அது இல்லாதவ சைவர். அட விஞ்ஞானத்துக்கு மெஞ்ஞானத்துக்கு ஆதாரமா இருப்பது, ஐடியாவை கொடுப்பது 8ஆம் டிபார்ட்மெண்ட் மண்டை. மனுஷனுக்கு மூளை வேணுண்டா, சின்ன தம்பி மத்ததெல்லாம் அப்புறந்தாண்டா. மண்டையில ரொம்ப பேருக்கு ஆண்டவன் மண்ணை வச்சு அனுப்பி புட்டாண்டா. சாமிய பிரிச்சதியே, சண்டைய வளர்த்ததியே, ஜாதிய சொல்லிக்கிட்டு ஜனங்களை கெடுத்ததியே. பொண்ணு பட்ட நம்ம கூட்டம் 2 பட்டு போனதியே. மனுஷனுக்கு மூளை வேணுண்டா, சின்ன தம்பி மத்ததெல்லாம் அப்புறந்தாண்டா. மண்டையில ரொம்ப பேருக்கு ஆண்டவன் மண்ணை வச்சு அனுப்பி புட்டாண்டா. எங்களை பெத்த தாய் குழப்பம் கூட இந்த அளவுக்கு கவனிக்கலண்ணே. அந்த ரேஞ்சுக்கு எங்களை நீங்க கவனிக்கிறீங்கண்ணே. அப்படி போறாங்க குட்டி. அண்ணே, நீங்க வெளியில இருந்தாலே எங்களுக்கு பகலு. நீங்க உள்ள போயிட்டா ஒரே கூட வழி இல்லண்ணே. இந்த ஊர்ல எவன் எங்களை மதிக்கிறான்? நீங்க தான் எங்கள் தெய்வம்.
கால்ல விழுங்கடா. ஏய், எல்லாருமா சேர்ந்து என் காலில் விழுந்து என்ன தெய்வமாக்கி ஃப்ரேம் போட்டு மாட்டலாம்னு பாக்குறீங்களாடா? நான் கோவத்துல இருக்கேன்டா, எல்லாரையும் மீச்சிருவேன். செட்டப் பண்ண அமிச்ச ஆளை வேற காணா. யார் என்ன? யாரா? நல்லா லட்சணமா செக்க செவேல் அழகா இருப்பான அவனை சொன்னேன். சொக்கனா? அவனை நம்பாதீங்கண்ணே, அவன் ஃப்ராடுண்ணே. யாரா பிராடு? ஏன்டா கிளீனர் பையன் வண்டி உடைக்கிறவன யாரா பிராடு? டேய், அது பணம் கொடுக்குற பார்ட்டி எனக்கு கருத்து சொல்லும், நான் கேட்டுக்கிருவேன். நீ பண்ணாட பண்ணி நான் புறாடா உன்ன. அவனை விடுறடே. போன காரியம் என்னாச்சு? தலைவா, பார்ட்டி ரெடி, போகலாமா? மலி பாயிண்ட் இந்தியா இதோ டேங்க வாங்க. எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். நான் வரேன்னு சொன்னியா? போட்டோவே கொடுத்துருக்கேன். சரி போய் சரி. அசத்து போ. இதை என்ன பண்றது? அவட்ட கொடுத்துறவா? ஐயோ, மைனர் மாதிரி கட்டிக்கிட்டு அசத்து. கையிலையா? ஆ, சரி. எந்த வீடு? அதோ தெரியுது பத்தியா, அந்த வீடு தான். வரட்டா நானு போ. காலையில வந்து சொல்றேன். ஆ. வரேன். என்ன சொக்கா, எல்லாருக்கும் காதுல தான் பூ சுத்தி அனுப்புவ, மாப்பிளைக்கு கையிலே பூ சுத்தி அனுப்புற. ரெண்டு பேரும் மார்க்கமாவே இருக்கீங்க, என்ன விஷயம்? இதெல்லாம் மேட்டர்மா, பேசாம இரு. ஆமா, எங்க உன் புருஷனை காணா? ஆ, அவர் எப்ப பார்த்தாலும் செகண்ட் ஷோக்கே போயிட்டு இருக்காரு. வீக்னஸ்மா? அடி செருப்பால. சினிமா வீக்னஸ் சொல்ல வந்தேன்.